ஸோ பிக் பாஸ் லைவ்ல குறிப்பாக வந்து ஜாக்லினுக்கு ஒரு ஐடியாலாம் கொடுத்து தீபக் ஒரு சில விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கார். அதுக்கப்புறம் ஜாக்லின் எடுத்த முடிவு அதை பார்க்க போகிறோம். அடுத்து இந்த வாரம் யார் எலிமினேஷன் இருக்குது அப்படின்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பான்ற மாதிரி முத்துக்குமார் பல விளக்கத்தை கொடுக்குறார். அன்ஷிதா ஜெஃப்ரி அவர் பக்கம் பாராட்டி புகழ்ந்துட்டு இருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராயன் மற்றும் விஷால் கிடையே நடந்த பேச்சுவார்த்தை போன வீடியோவில் சொல்ல மறந்துட்டு அதை இங்கே கன்வே பண்ணிடுவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் லொச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலில் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோவை பல பேர் பார்க்குறீங்க, ஆனால் லைக் போடாமல் வீடியோ பார்க்குறீங்க. தயவு கூர்ந்து லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள் மக்களே. ஃபர்ஸ்ட் ராயன் மற்றும் விஷால், அதில் வந்து ராயன் கேள்வி கேட்குறான். தரமான ஒரு கேள்வி கேட்டான் போல. நேற்று வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்ச உடனே ராயன் போயிட்டு விஷால் கிட்ட கேட்டான், இது ஃபேராக இருந்ததாடா, கரெக்டாக தான் இருந்ததா, ஃபேரான டிசிஷன்னா? ஆமாம், சூப்பரான டிசிஷன், எனக்கு ஓகே தானே, நீ கரெக்டாக தானே பண்ணியிருக்க. நேற்று விஷால் இதை ஹைலைட் பண்ணியிருப்பார். எனக்கு தெரிஞ்சது கேமை சூப்பராக அணுகுன ரீதி, கேமை எப்படி விளையாடின ரீதி, ஆஷாவும் இல்லாமல் கான்சியஸாக விளையாடினது நீ சூப்பராக ஒரு விளையாடினடா, அதனால் உனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ், டிசர்விங்கான கேண்டிடேட் தான் நீன்ற மாதிரி நேற்று பேசியிருப்பார். ஐ எம் ஓகே, சூப்பர், கரெக்ட் தான்ற மாதிரி அருணும் விஷாலும் பேசியிருப்பார். இன்னைக்கு வந்து என்ன பண்ணியிருப்பார் விஷால், ஒஸ்ட் பெர்ஃபார்மரில் ரயனை நாமினேட் பண்ணியிருப்பார். ஒஸ்ட் பெர்ஃபார்மில் ரயனை நாமினேட் பண்ணுவோன்னா ரயன் கேள்வி கேட்குறான், நீ எப்படி ஒஸ்ட்டு நாமினேட் பண்ண, நேற்று ஒன்று சொல்கிற, ஆனால் இன்றைக்கி எடுத்துன்னு வந்து அது வேறு மாதிரி பேசுகிற, என்னது இது எனக்கு புரியல அப்படின்னும் போது சொல்கிறார் விஷால், அப்போ நேற்று சொல்லியிருக்கூடாதுல்ல, எனக்கு விருப்பம் இல்லைடா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கூடாது. இல்லைடா, நீ ஒரு சில இடங்களில் கேமை வந்து நீ சரியாக விளையாடாத மாதிரி, ஒரு சில இடத்துல நின்றுட்டு இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு, அதைத்தான் நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் விஷால் சொல்கிறார். ஓகே, நீ வந்து இம்ப்ளிமெண்டேஷன் ஜாக்லின் சொல்கிறத மட்டும் நீ கேட்டுக்கிட்டே இருந்த, 1.5 நாளாக நீ என்ன பண்ணன்றது பார்க்கல அப்படின்றது தான் சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, டேய் நான் நிறைய இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிட்டு இருந்தேன்டா, நான் தானே நிறைய இன்புட்லாம் கொடுத்துருந்தேன், நீ பார்க்கலன்னு சொல்லு, கடைசி நாளில் கூட நீ அட்டாக் வரலடான்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொன்ன உடனே, நான் ஏன்டா அட்டாக் வரல, எனக்கு வந்து முயல் மேலே வரும்னாங்க. ஸ்பீடாக யார் வரும் இந்த டீமில், வேகமாக ஓடும் நபர் யார், நான் தானே, அது நான் தானே பண்ணேன், இதில் என்ன இருக்குது, நான் எனர்ஜி சேவ் பண்ணி எப்படி விளையாடணுமோ அந்த ரீதியில் விளையாடிட்டுறேன்ன்ற மாதிரி இவர் ஒரு பக்கம் எக்ஸ்பிளனேஷன். டேய் நான் அந்த 3 டீமில், விஷால் சொல்றாரு, அந்த 3 டீமில் நீ பெஸ்ட்டு, ஓவராலாக பார்க்கும்போது எனக்கு நீ ஃபஸ்ட்டில் தான் இருந்த அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஓகே, அவங்களுக்கு ரஞ்சித்துக்கு போயிருக்கணும், விஷால் சந்தோஷப்பட்டிருப்பார், வேறு வழி கிடையாது இல்லையா. இது ஒரு பக்கம் நடக்குது. அடுத்து பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா அருண் ஒரு டைலாக்லாம் பேசினாருங்க. அடிமைத்தனத்துக்குலாம் எதிர்பார்க்கணும், நம்மளுடைய குரல் ஒலிக்காமல் நம்ம அப்படியே சைலண்டாக இருக்கிறதுலாம் அடிமைத்தனம் தான். ஸோ அந்த குரல் ஒலிக்கிற மாதிரி நம்ம பேசணும், அது அடிமைத்தனமாக யார் கீழே கூட வேலை பார்க்கக்கூடாது, இந்த வீட்டில் கூட நம்ம கருத்து சொல்லாமல் அடிமையாக இருக்கக்கூடாது, ஓப்பனாக பேசணுன்ற மாதிரி மாசான டைலாக்லாம் பேசுகிறாரு. ஆனால் அது செயல்பாடு போன வாரம் அடித்த அடியில் இப்போ அருண் வந்து டவுனாக தான் இருக்காருன்றது பார்க்க முடியுது. இதற்கு நடுவில் என்ன ஆச்சுன்னா, ஜாக்லின் வந்து வெளியே போகும்போது ரெட் கார்பெட்டில் அருணை வந்து தூக்கிட்டு போனோன்ற மாதிரி ஆர்டர் போட்டு அருண் வெளியே தூக்கிட்டு போயிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வரும்போது என்ன பண்ணாங்க, மஞ்சுரி அந்த ரெட் கார்பெட்டில் பிடிச்சி வெளியேன்னு வெளிச்சிட்டு போனாங்க. தரன்னு ஜாக்லின் உட்கார வச்சுட்டு இழுத்துட்டு போன மூமெண்ட்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஃபன், இட் வாஸ் ஃபன். இன்னொரு பக்கம் பெட்ரூமில் முத்துக்குமரன் அந்த நாம் யாரெல்லாம் எலிமினேட் ஆவா கேம் அனலைசஸ் படி அப்படின்ற மாதிரி சொல்கிறான்ற மாதிரி ஃபஸ்ட்டெல்லாம் வந்து இவங்க கேட்டிருப்பாங்க சாச்சனா, இப்போ வந்து ராணுவ கேட்க ஆரம்பிச்சிட்டார், யாராக இருக்கும் சொல்லுங்க அப்படின்னும் போது, இப்போல்லாம் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறது ரொம்ப நம்ம கண்ட்ரோல் இல்லைடா, டே மக்களோட ப்ரிடிக்ஷன் எதுவுமே நம்ம கண்ட்ரோல் இல்லை, எல்லாமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிடுச்சு. நம்ம இவங்க எலிமினேட் ஆகும் நம்ம வாரம் ஓட்டு போடுவோம், மொதல் வாரம் அவங்க எலிமினேட் ஆகும்னு ஓட்டு போட்டால் அவங்க அந்த வாரம் எலிமினேட் ஆக மாட்டாங்க, அடுத்த வாரம்லாம் எலிமினேட் ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ எலிமினேஷன்லாம் அன்பிரிடிக்டபிளாக இருக்குது. சுனிதாவோட எலிமினேஷன் நான் ப்ரிடிக்ட் பண்ணல, ரியாவோட எலிமினேஷன் நான் ப்ரிடிக்ட் பண்ணல. ஸோ இப்போ எல்லாமே எதிர்பாராத தருணங்களாக பல விஷயங்களாக நடக்கிறதால நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கண்டுபிடிக்கிறதும் டிஃபிகல்ட்டு தான். ஸோ ரொம்ப கஷ்டம் தான் அப்படின்ற மாதிரி இங்கே நடக்குது. ஓகே, ஓப்பனாக முத்துவும் சொல்லிடுறார். அடுத்து என்ன பண்ணுறாங்க, அன்ஷிதா மற்றும் பவித்ரா போயிட்டு அங்கே டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கும்போது, ஸோ வேறு மாதிரி இந்த டாஸ்கில் எனக்கு ஆனந்தி இருந்தால் எப்படி இருக்கும், ஆனந்தி இருந்தால் நல்லா இருந்திருக்கும்ல, அவள் எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பான்ற மாதிரி எனக்கு பார்க்க தோணுது. இன்றைக்கி நான் ஆனந்தியை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்ற மாதிரி அன்ஷிதா சொல்கிறாங்க. ஏன்னா ஆனந்தி இருந்தால் வந்து அவங்க நைட்டெல்லாம் அவங்களோட ஒப்பீனியன் எல்லாமே ஷேர் பண்ணுறதுக்கு இவங்க இருந்திருப்பாங்க, அன்ஷிதாக்கு ஆனந்தி இருந்திருப்பாங்க. அந்த ஒரு விஷயத்தில் அவங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுறேன், மிஸ் பண்ணுறேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஜெஃப்ரி வந்து செமையாக விளாட்னா, அவன் இப்படி தான் இருக்கான், எவ்வளோ ஒரு டஃப் காம்படிண்ட் இருக்கான், எவ்வளோ டஃப் கொடுக்குறான்டி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரி அன்ஷிதாக்கு ஜெஃப்ரியை பிடிக்கும். பவித்ரா சொல்கிறாங்க, எனக்கு ஜெஃப்ரியே எனக்கு இப்போ தான் தெரியும், போன வாரம் அவன் இப்படிலாம் யோசிப்பானா இப்படிலாம் பேசுவானான்றது நான் போன வாரம் தான் பார்த்தேன். அதுவும் குறிப்பாக பெஸ்ட்டு ஒஸ்ட்டில் வந்து யார் டவுனாக இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுத்து மோட்டிவேட் பண்ணுறதும் அவனை அப்போ தான் நோட்டீஸ் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏமா பவித்ரா, ஜெஃப்ரியோட பேட்டர்னே உங்களுக்கு தெரியாதாமா, யாருக்கு வீக்கெண்டில் கிளாப்ஸ் வருதோ அவன் கூட அப்படியே போயிடுவாமா பவித்ரா. வீக்கெண்டில் அவனுக்கு கிளாப்ஸ் யாருக்கு அதிகபட்சமான கிளாப்ஸ் வந்தோ அந்த பக்கம் சேர்ந்து ட்ராவல்
இன்வால்வ் ஆகக்கூடிய நபர் தான் ஜெஃப்ரி அவர்கள். நீங்கள் கிளியராக பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கு முந்தின வாரம் கோவா கேங்கை விட்டு பவித்ரா, இப்போ இந்த வாரம் சௌந்தர்யாவுக்கு வந்திருக்கோம். சௌந்தர்யா அப்படின்ற பேட்டர்ன் தான். அதில் பவித்ரா உன்னை நம்ப வைக்கணும், நான் உனக்காக நிற்கிறேன் பவித்ரான்ற மாதிரி அவன் போட்டது தான் கோல். அதில் நீங்கள் இந்த கோலில் மாட்டிக்கிட்டீங்களே அப்படின்றது தான் நினச்சேன். அதை அவங்க நம்பிட்டு பவித்ராவும் ட்ரஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஜெஃப்ரி யாருக்காவது உண்மையாக இருந்தானான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு மட்டும்தான் அவன் உண்மையாக இருந்திருக்கான். மற்ற யாருக்குமே உண்மையாக இருந்ததாக நான் பார்க்கல. இன்க்ளூடிங் சௌந்தர்யா கூட உண்மையாக இல்லை, அவங்கள பற்றியும் பின்னாடி பேசியிருக்கான். ஸோ அந்த கேட்டகரியில் அவனை நம்பவே முடியாது, ஏன் நம்ப முடியாது அப்படின்றது தான் பாயிண்ட்டு. அடுத்து ஜாக்லின் மற்றும் தீபக் கான்வர்சேஷன். தீபக் வந்து என்ன பேசுகிறாருன்னா, ஏன் ஜாக்லின் இப்படியே உட்காந்துட்டு இருக்க, எதனா பண்ணலாம்ல, ஆனால் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. அந்த ரெட் கார்பெட் கொடுத்ததுலேருந்து ஜாக்லின் அப்படியே டவுன் ஆகிட்டாங்க இன்றைக்கி. ஏன்னா அது வந்து பாசிட்டிவாக நெகட்டிவான்ற குழப்பத்திலே உட்காந்துட்டு இருக்காங்களே. இது எடுத்து பண்ணு ஜாக்லின், இது வந்து நீ எடுத்து இந்த டாஸ்க் உன்னால் பண்ண முடியும், நீ வேறு லெவல் ஜாக்லின், இறங்கி பண்ணியானா தான் அடுத்த கட்டத்துக்கு போவோம். ஸோ டாஸ்க்கு முடியணும்னா நீ ஏதோ பண்ணணும், அப்போ தான் இந்த டாஸ்க் முடியும். அழகாக எடுத்து பண்ணு, அதுக்கப்புறம் ஈஸியாக முடிச்சிடும். என்கிட்ட ஒரு பாம் கொடுத்தாங்களே, அதை நான் கரெக்டாக வச்சிருந்தால் தான் கொஞ்சம் லேட் ஆனாலும் முடிஞ்சுது. அதே மாதிரி நீ இது கரெக்டாக பண்ணுவேன் தான் உங்ககிட்ட கொடுத்துருக்காங்க, நீ பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீ இப்படி யோசிக்கலாம், நீ எப்படி வேணாலும் யோசிச்சுக்கோ. நான் ரெண்டு விதமாக பார்க்குறேன். குயின் ஆஃப் த ஹவுஸ், ஸோ உன்னை ஒரு குயினாக பார்த்துருக்கலாம், வெளியே அந்த மாதிரி பார்த்துருக்கலாம், அதனாலேயும் உனக்கு கொடுத்துருக்கலாம். அதை நீ புரிஞ்சுக்கிட்டு பண்ணு. இல்லை டாஸ்க் ஆஃப் த ஹோல் வீக், அந்த 10 வாரத்துக்கான டாஸ்க்காக கூட எடுத்துக்கலாமே, அந்த பேசிஸில் கூட கொடுத்துருக்கலாம். ஆனால் நீ எடுத்து பண்ண வேண்டியது உன் கட்டாயம் அப்படின்ற மாதிரி சொல்லி பல விஷயங்கள்லாம் சொல்கிறாரு. உடனே ஜாக்லின் சொல்கிறாங்க, இல்லைண்ணா எனக்கு ஒரு மாதிரி இருக்குண்ணா, இப்போ எனக்கு கொடுக்கப்பட்ட தனி டாஸ்க்னா யாருடைய இன்வால்மெண்ட் இல்லாமல் என் டாஸ்க்னா நான் பண்ணி முடிச்சிடுவேன். இப்போ நான் எதாக இருந்தாலும் அடுத்தவங்களை கூப்பிட வேண்டியதாக இருக்குது, நான் ஃப்ரீயாக இருக்க முடியல, எனக்கு வந்து அப்படியே ஒரு ஷீல்டு போட்டு லாக் பண்ண மாதிரி இருக்குது, எனக்கு என் இஷ்டத்துக்கு போக முடியாமல் நான் இருக்கேன். எதாக இருந்தாலும் நான் ஒருத்தர் கூப்பிட வேண்டியதாக இருக்குது, அவங்க எனக்காக தண்ணியில் தட்டு கழுவுறதுக்கு கையை கழுவுறதுக்குலாம் எடுத்துன்னு வரதான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு அதனால எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பிக் பாஸ் டீம்கிட்டே ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க, பிக் பாஸ் என்னை விட்டுருங்க, இதிலிருந்து விடுவிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும், என்னால் ஷுவராக முடியல, அதுக்கு ஏதாவது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் கிட்டையும் கேட்டுட்டு இருக்காங்க. பிக் பாஸ் விடுவாரா, விடுற ஐடியாலே இல்லை அப்படின்றது தான் பாயிண்ட். இன்னொரு பக்கம் இந்த விஷயத்தையுமே கேட்டுடுறாரு தீபக், ஏன் ரயான் கிட்டேருந்து உங்ககிட்ட மாறிச்சுன்னும் போது, இல்லை கிச்சனில் அவனுக்கு ஒர்க்லாம் இருக்குது, இதெல்லாம் இருக்குது, ஆனால் கிச்சனில் ஒர்க்கெல்லாம் இல்லை, அவங்களுக்கு வந்து ரயான் அவங்களுடைய பேரை சொல்லன்ற வருத்தம் இருக்குது. பட் இருந்தாலும் ஜாக்லின் வந்து சொல்லிட்டாங்கல்ல, யார் என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்கன்ட்டு, பட் அதை காட்ட வேண்டாம்ன்றதுக்காக தான் அவங்க பண்ணதான் நான் பார்க்குறேன். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சுரி கிட்ட கொடுத்ததுக்கு காரணம் அவங்க அந்த இடத்துல இருந்து ஹெல்ப் பண்ணாங்க, அவகிட்ட கொடுத்துட்டேன். ஆனால் இப்போ கூட எனக்கு வருத்தமாக இருக்குது, ஒரே இடத்துல இருக்க சொன்னாங்க மஞ்சுரி, அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் முழிச்சிட்டு இருக்கேன்னா போது சொல்கிறாரு. இன்னொன்று இருக்குல்ல ஜாக்லின், அந்த ரூல் புக்கில் இன்னொரு ஹைலைட் இருக்குது, நீ யாரை வேணாலும் நீ சொல்கிறத மற்றவங்களாம் செய்யணும், அதை செய்ய வைக்கலாம்ல, எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வை, எதனா டாஸ்க்கு கூட ஏதோ ஒரு ரீதியில் பல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டே இரு, பண்ண வை அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு ஓல் ஹவுஸை இன்ட்ராக்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கொடுத்தவொடனே ஜாக்லின் அதில் இறங்கி ஆட்டத்தை ஆட ஆரம்பிச்சிருக்காங்க, இல்லை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்றது பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் மெயினான ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருந்தாங்க தீபக் கிட்ட, ஆனால் இந்த வீட்டில் யாரையுமே நம்பக்கூடாது, குறிப்பாக ரிலேஷன்ஷிப்பை பில்டே பண்ணிடாதீங்க, நல்லதுக்கு இல்லை, பண்ணவே பண்ணாதீங்கன்றதை சொன்ன, நான் பண்ணலாமா நீ பண்ணாமல் இருந்துக்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. இது ஒரு பக்கம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சுரி மற்றும் ஜாக்லின் அந்த அன்ஷிதா பற்றி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அந்த ஒரு டிஸ்கஷன் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்குது. அது திரும்ப திரும்ப பேசினா அது ரிப்பீட் மோடில் போகும், அது ஒரு பக்கம். அப்படியே ஜாக்லின் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்களே, அது டேரெக்டாக எடுத்துகிட்டு போய் முழுக்க முழுக்க யாருக்கிட்டனா விஷால் வந்து அப்படியே ஜெஃப்ரி கிட்டையும் சௌந்தர்யா கிட்டையும் போயிட்டு பல விஷயங்களை சொல்லிட்டாங்க. இதுதான் தற்போதைய லைவ் நிலவரம். அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.